ஒரே ஒரு சட்டப்பேரவை தேர்தல் தொகுதியில் மட்டும் 1,250,000 பேர் இவ்வாறு மோசடியாக சேர்க்கப்பட்டிருக்கின்றனர், இவர்கள் வாக்காளர்களே கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த தேர்தல் ஆணையம் அதற்கு உரிய பதில் ஒரு ஆளு கூட கொடுக்கல. ஒரே ஒரு நபர் கூட நீங்க சொன்னது தப்பு. அவர் கிட்டத்தட்ட அந்த ப்ரெஸ் மீட்டை 1 மணி நேரம் கொடுக்குறாரு. இந்தியாவில் இருக்கிற தொலைக்காட்சி இருக்கிற எல்லாருமே பார்த்துட்டாங்க, எல்லார் வீட்லையும் தொலைக்காட்சி இருக்குது. அப்போ அதில் சொன்னது இந்த பாருங்க 2 என்ட்ரி போட்டிருக்குதுன்னு சொல்றாங்க, இந்த ஆளு காட்டாரு ராகுல் காந்தி, உண்மையிலேயே ஒரு என்ட்ரி தான் அப்படின்னு சொல்லவே இல்லை. அதனால் அவர் காட்டின அந்த பட்டியல் வந்துட்டு இல்லீகல், அது எங்கேருந்து எடுத்தாலும் தெரியல அப்படின்னு சொல்லலை. யாரும் சொல்லலை, கர்நாடகாவும் சொல்லலை, இந்திய தலைமை தேர்தல் ஆணையமும் சொல்லலை. ராகுல் காந்தி எடுத்து அப்படியே பிரித்து காட்டுறாரு கடகடகடன்ட்டு. 6 மாதம் 40 பேரை வச்சு நாங்கள் ஆய்வு செய்து இவ்வளோ விவரத்தை திரட்டோம்னு சொல்கிறாங்க. இந்த விவரங்களுடைய அடிப்படை தரவுகள்டே வச்சுக்கோங்க, அது எவிடன்சஸ். அப்புறம் இந்த தரவுகள் எல்லாம் தப்புன்னு கர்நாடக தேர்தல் அதிகாரியும் சொல்லலை.